முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் இந்த குரலை கிட்டத்தட்ட இந்த மே 4 அங்கிட்டு மக்கள் உறுதிப்படுத்திடுவாங்க. மே மாதத்தில் அது தேதி 10 தேதிக்குள்ளே கண்டிப்பாக முதலமைச்சர் இந்த குரலை திருப்பி நம்ம கேட்கதான் போகிறோம். இந்த முதலமைச்சரோட குரல் ஏன் கேட்கணும்னா, மகளிர் உரிமை தொகை மக்களுக்கானது. இன்றைக்கி எண்ணற்ற திட்டங்களை செஞ்சிருந்தாலும் மகளிருக்கு அந்த உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்தாரு வருங்க, கலைஞர் உரிமை தொகைன்ட்டு. அது இன்றைக்கி 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. காலை உணவு திட்டம், மகளிருக்கு விடியல் பேருந்து, அது தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தொடரணும்னா நம்மளோட முதலமைச்சர் தான் வரணும். ஏன்னா மக்கள் அதுக்கு தயாராகிட்டாங்க. இவங்களோட நோக்கங்கள் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம 234 தொகுதியிலையும் வெல்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்மளோட இலக்கு 200. ஆனால் சரியாக வேலை பார்த்தோம்னா எடப்பாடி தொகுதியிலையும் எடப்பாடி தோக்குறதுக்குள்ள நேரங்காலம் கூடி வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், தற்கூரியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, தற்கூரியில் சேர்த்தா தான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும்ன்ற அளவுக்கு இன்றைக்கி பேசப்பட்டு தற்கூரியில் மிரட்டி ஒவ்வொரு நாளும் செய்தியில் வந்துக்கிட்டு இருக்குது. அவர் ஒரு பக்கத்து வேட்பாளர்கள் பட்டியல் விட்டாலும் கூட இன்னும் மனு தாக்கல் இன்னும் ஆரம்பிக்கலை, விஜய் திருப்பி வந்துடுவாருன்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. அதுக்கு அமைதியாக இருக்காங்க. ஏப்பா என்னை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுனான்னு சொல்லணும் வெளியே, ஏப்பா நான் கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டேன், தனிச்சு தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கார். செய்தி ஊடகங்களில் டெய்லி நேரடியில் விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இதை பற்றி வாயே பேசாமல் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு திமுக தான் திருப்பி வெளில போகுது அப்படின்றதுனால. இந்த பிஜேபி வேணும்னா நம்ம போயிடுவோமா வந்துடுவோமா, அவங்கள மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 128 மாவட்ட செயலரில் 98 மாவட்ட செயலர்னு சொல்லி ஒவ்வொரு செய்திகளாக கசைய விடுறாங்க. அப்படின்னா என்ன, மக்களுக்கான திட்டங்கள் தொடரப்போகுது. மக்களாட்சி திருப்பி நம்ம தான் தொடர போகிறோம், வெளில போகிறோம். 200 இல்லை 234 தொகுதியிலையும் வெல்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. சரியாக வேலை பார்த்தோம்னா திண்ணை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், இப்போ பொதுவாக 100 பேர்த்துக்கு ஒரு ஆள் பிரித்து விட்டாச்சு. அப்படின்றதுனால தினசரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், காலை சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஒரு 6 மணி வரை நீங்கள் போனீங்கன்னா போதும். இல்லை 5 மணிக்கு ஆரம்பித்தா கூட இரவு 7 மணி வரை 2 மணி நேரம் தினசரி நீங்கள் போய் நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் செஞ்சார், இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா நம்ம தான் வரணும் திருப்பி அப்படின்றத போய் சொன்னீங்கன்னாவே மக்கள் வாக்கு செலுத்துக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த தற்கொலை கூட்டங்கள், சங்கி கூட்டங்கள் போய் எதையாச்சும் நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு அவங்க வரமாட்டாங்க தெரியும். ஆனால் எப்படியாவது ஓட்டு வாங்குறதுக்காண்டி என்ன வேலைகளும் செய்வாங்க. நம்ம விழிப்புணர்வாக தெளிவாக இருக்கணும். நம்ம வெல்லுவோம், கட்டாயம் வெல்லுவோம், வரலாறு படைக்கதான்.